ஸோ போகலாமா? லெட்ஸ் ஸ்டார்ட். எப்படி போகும் பார்க்கும் பீச். வெல்கம் டு மோட்டர் மேன் யூடியூப் சேனல். நான் உங்கள் முகேஷ். என்னடா சர்க்கிட்லாம் வரேன்னு பார்க்குறீங்களா? இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேங்க. ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் பள்ளிக்கரணையில் இருக்கோம். இங்கே எந்த வண்டி நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம்னா ஹிமாலயன் 450ல் இதோட தம்பியாகிய கரிலா 450 தான் நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ரிவ்யூ மட்டும் இல்லை, ஒரு ரைட் வ்ளாகும் பண்ணலான் இருக்கோம். ஸோ அதுக்காக GoPro 360யோட ரெடியாக வந்திருக்கேன். ஸோ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். Ride vlog starts. ஓஹோ, சரியான பிக்கப் வண்டி. சீரியஸாவே வண்டி சீருது. 450cc சும்மாவா? ஆக்சுவலி வண்டி வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குங்க. ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. 450cc வந்து எவ்வளோ லைட் வெயிட்டாக இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. ஸ்விட்சஸ்லாம் பார்க்குறப்போ நல்ல ப்ரீமியமாக குவாலிட்டி ஸ்விட்சஸாக இருக்குது. நான் வந்து கிளாசிக் 350 ஸ்விட்சஸ் வச்சுருக்கேன் வண்டி ஆக்சுவலாக டீபோனு. அதில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது. கொஞ்சம் பிளாஸ்டிக்காக இருக்கும், லைட் பிளாஸ்டிக்காக இருக்கும். அது பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ ஓகே, ஸ்விட்சஸ் பற்றி அப்புறம் பேசலாம், ரைடு பற்றி பேசலாம். சரியான ரைடு, சீரியஸா சீருது. ஆக்சுவலா இது பர்ஃபார்மன்ஸ் மோட்ல இருக்குன்னு நினைக்கிறேன். இதுல வந்து 2 மோட் இருக்கு. பர்ஃபார்மன்ஸ் மோட் வந்து எக்கோ மோட் ஒன்று. நம்ம வேணா மோட் வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். மோட் சேஞ்ச் பண்றது வந்து நீங்க வண்டி வந்து டிரைவிங் உங்களால மாற்ற முடியாது. வண்டி வந்து ஸ்டாப் பண்ணிட்டு தான் மாற்றணும். ஸோ ஓரமாக நிறுத்திக்கலாம். இந்த மோட் சுவிட்ச் இருக்கும். இந்த மோட்ல உங்களுக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் மோட் இருக்கு, ஃபியூவல் ரேஞ்சு, எக்கோ மோட். மோட் பட்டனே என்னோட வாட்டி அமுத்துனீங்கன்னா எக்கோ மோட் பண்ணுறது. இப்போ வண்டி பார்த்தீங்கன்னா எக்கோ மோடில் இருக்குது. ஸோ எக்கோ மோடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு புஷ் இருக்காது. கொஞ்சம் வண்டி கிராப் பண்ணி ஓட்டுற மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஹார்டாலாம் வண்டி போகாது, ரொம்ப நார்மலாக தான் போகும். அது ஆனால் உங்களுக்கு வந்து எக்கனாமினால கொஞ்சம் உங்களுக்கு ஆர்பிஎம் வந்து டிக்ரீஸ் ஆகும். அதை பாருங்கள், அந்தளவுக்கு புல் இல்லை, பட் நார்மலாக இருக்குது. வண்டி ஓட்டுறதுக்கு நல்லாவே இருக்குது. சுவிட்சஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. என்னோட கிளாசிக் 350ல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குவாலிட்டி சுவிட்சஸ் இல்லை. இது கம்ப்ளீட்டாகவே பார்த்தீங்கன்னா ஹிமாலயனோட தம்பி மாதிரி தான் இது. டேங்க் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது டிசைன் பார்க்குறதுக்கு. ரோட் ப்ரெசன்ஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மற்ற வண்டிகளை கம்பேர் பண்ணுறப்போ இந்த வண்டியோட ரோட் ப்ரெசன்ஸ் பார்த்தீங்கன்னா உண்மையிலே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது ராயல் என்ஃபீல்டில். என்ன கேட்டால் இது கம்ப்ளீட்டாக ஒரு ஸ்கிராம்பிளருங்க. பர்ஃபார்மன்ஸ் மோடு வந்து சிட்டிக்கு எனக்கு தெரிஞ்சு நாட் ரெக்கமெண்டட் நான் சொல்லுவேன். ஏன்னா பர்ஃபார்மன்ஸ் மோடு உங்களுக்கு ஹைவேஸில் சூப்பராகவே ஒர்க் அவுட் ஆகும், பைபாஸ்லாம் அங்கெல்லாம். சிட்டி பொறுத்த வரையில் உங்களுக்கு வந்து எக்கோ மோடு தான் கம்ஃபர்டபுள் நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஹை ஆர்பிஎம்ல இருக்கு வண்டி. பார்த்தீங்கன்னா ஒரு ரைசிங்லேயே இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸபிள் ரைடு வேணும், ரிலாக்ஸாக நான் வண்டி ஓட்டிட்டு போனோம் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா என்ன கேட்டால் நீங்கள் வந்து எக்கோ மோட ப்ரிஃபர் பண்ணலாம்னு நான் சொல்லுவேன். இந்த வண்டி ஓட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரொம்ப கம்ஃபர்டபுள்ன்றத விட உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து பேக் பெயின் வராமல் இருக்கும். அந்த வண்டியில் ரொம்ப சீக்கிரம் உங்களுக்கு பேக் பெயின் வராது. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் டியூக்கு, எம்டி அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வண்டி ஸ்டிஃபாக தான் இருக்கும் ஓட்டுறதுக்கு. பட் சீட்டிங் ஏரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். கொஞ்சம் ஹார்ட் சீட்ஸாக தான் இருக்கும். பட் ராயல் என்ஃபீல்டு அப்படி இல்லை. உங்களுக்கு சீட்ஸ் வந்து நல்லா கம்ஃபர்டபுளாக குஷனிங் சீட்ஸாக தான் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் இது வந்து கட் சீட்ஸ் கிடையாது, சிங்கிள் சீட்னால நல்லாவே இருக்குது. மற்றபடி வண்டி பார்த்தீங்கன்னா கார்னரிங்லாம் சூப்பராக இருக்கும். இப்போ நான் சொல்கிற மாதிரி கார்னரிங்லாம் செம்மையாக இருக்கும். சூப்பராக இருக்கும் கார்னரிங்கு.
ரொம்ப பாசிட்டிவா இருக்கு காரணம் சொன்னா போனா. ஏன்னா பின்னாடி ப்ரொஃபைல் டயர் ப்ரொஃபைல் பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்லயும் சரி பேக்லயும் சரி டயர் ப்ரொஃபைல் வந்து பெருசு இந்த வண்டியில. 650 சிசிக்கு வர டயர் ப்ரொஃபைல் தான் இதுல கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளவு நேரம் தான் நம்ம வந்து எக்கோ மோட்ல ஓட்டுறது, பர்ஃபார்மன்ஸ் மோட்ல ஓட்டணும்னு தான் ஆசையா இருக்கு. ட்ரை ஒரு பிரிட்ஜிலிருந்து இறங்கணும் ஒரு ட்ரை வேணா கொடுத்து பார்ப்போம். இப்போ நம்ம பர்ஃபார்மன்ஸ் மோடுக்கு மாற்றிடலாம். மோடில் போயிட்டு பர்ஃபார்மன்ஸ் மோட் போட்டுக்கலாம். இப்போ போகலாமா? லைக் ஸ்டார்ட் எப்படி போதும் பார்ப்போம் ப்ளீஸ்க்கு. தரமாக ஓட்டினோம் ஒரு ரைடு, சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி தரமான ரைடுங்க ஆக்சுவலாக. ஸோ இங்கே பாருங்கள், இந்த டேர்னிங் பெண்டெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் வண்டி ஓட்டுறதுக்கு. செகண்ட் கியர்லையும் நம்ம வண்டி ரைஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2000 ஆர்பிஎம் வரையும் ஒரு கட்டி இருக்குது. 2000 ஆர்பிஎம் மேலே போனதுக்கப்புறம் வண்டி வந்து நார்மல் ஆகிடுது. ஸோ 2000 பிரச்சனை இல்லை வண்டி ஓட்டுறதுக்கு. பார்த்தீங்களா, ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இது மாறிடுச்சு. ஸோ வீட்டில் இருக்கனால உங்களுக்கு வந்து நைட் மோடும் வந்துடும். வந்துட்டு ஆக்சுவலாக கேமராவில் எப்படி தெரியுதுன்னு தெரியல, கொஞ்சம் கிளிச்சஸ் வரும்னு நினைக்கிறேன். நாட் ஷுவர், பட் ஐ திங்க் இட்ஸ் ஓகே லைக் திஸ். ஆனால் அந்த அளவுக்கு உங்களுக்கு இல்லை. எக்கோ மோடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5000 ஆர்பிஎம் தான், 6000 ஆர்பிஎம் கிட்ட போல. எக்கோ மோடில் நீங்கள் ஃபுல் த்ராட்டில் கொடுத்தீங்கன்னாலும் உங்களுக்கு மேக்ஸிமம் 5000 ஆர்பிஎம் வரையும் ரைஸ் ஆகும். அண்ட் மெயின்டைனிங் ஸ்பீட் 80, அவ்வளோதான். இதே பர்ஃபார்மன்ஸ் மோட் போனீங்கன்னா உங்களுக்கு 6500 ஆர்பிஎம் வரையும் வண்டி புஷ் ஆகுது. ஸ்பீட் டாப் ஸ்பீட் இருக்கிறது ஒரு 110 வரையும் 112 வரையும் போகுது நினைக்கிறேன். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். எக்கோ மோட்லனாலும் சரி, நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் மோட்லனாலும் சரி, இதுக்கான என்ன டிஃப்ரென்ஸ்னால் இந்த ஆர்பிஎம் டிஃப்ரென்ஸ் தான் உங்களுக்கு மோஸ்ட்டாக வரும். தரமாக ஓட்டணும் ஒரு ரைடு, சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலி. ஸோ ஒரு நல்ல ரைடிங் பர்ஃபார்மன்ஸ்க்கு அப்புறம் இப்போ நம்ம வந்து வண்டியை ரிவ்யூ பண்ணலாம். ஸோ எங்கள் வண்டி தரமாக இருக்குங்க. ஓட்டினதுல எப்படி சொல்கிறது, செம்மையாக இருந்துச்சு. ரெஸ்பான்ஸ் எல்லாமே செம்ம ரெஸ்பான்ஸுங்க என்ஜினு. ஸோ உண்மையிலே ராயல் என்ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் இமாலயன் அவரோட தம்பியை வந்து கெரிலா பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ வண்டி பற்றி பார்க்கலாம். ஸோ ராயல் என்ஃபீல்டு இது கொடுத்துருக்க இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெர்பா இன்ஜின். ஷெர்பா இன்ஜின் தான் ஃபர்ஸ்ட் ராயல் என்ஃபீல்டோட லிக்விட் கூல்ட் இன்ஜின். ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாமே ஆயில் கூல்டாக தான் இருந்துச்சு. ஸோ ஷெர்பா இன்ஜின், அந்த ஷெர்பான்ற பேருக்கு மீனிங் என்னன்னா ஸ்கில் ஆஃப் அ மவுண்டைன் கிளைம்பர். ஸோ அதனால இந்த இன்ஜின் எதுக்கு யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஹிமாலயன்ல தான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே கரெக்டான இன்ஜின் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹிமாலயன் வந்து ஒரு அட்வென்ச்சர் வெஹிக்கிள்னால இந்த இன்ஜின் அதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே இன்ஜின் தான் ஹிமாலயனோட தம்பி ஆகிய கரிலாக்கும் ஷெர்பா இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஷெர்பா இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 451 சிசி லிக்விட் கூல்ட் சிங்கிள் சிலிண்டர் 4 வால்வ் இன்ஜின். ஸோ இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுறது எவ்வளோனா 39.5 பிஹெச்பி அண்ட் 40 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுதுங்க. ஸோ கரிலால ஃப்ரண்ட்ல மட்கார்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மினிமல் சைஸ் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகுது பின்னாடி. அது பார்த்தீங்கன்னா மட் ஃபிளாப்போட இருக்கு. மட் ஃபிளாப் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்ஜின்ல சேரடிக்காம ப்ரொடெக்ட் பண்ற அளவுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்லைட்ஸ்ன்னு வரப்போ பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் 450 ஹெட்லைட்ஸ் தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்லைட்ஸ் அண்ட் இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வண்டியில் எல்இடி லைட்ஸ் தான் வருது. அண்ட் சஸ்பென்ஷனில் பார்த்தீங்கன்னா கவர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ரெட்ரோ ஃபீல் நமக்கு வேணுன்றதுக்காகவே இந்த கவர்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் கிளஸ்டர்ஸ் இங்கிருந்து பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா இன்ஸ்பயர்டு ஃப்ரம் ஹிமாலயன் 450 மாதிரி தான் இருக்குது. ஸோ இது ஹிமாலயன் 450யோட கிளஸ்டர் தான். அப்படியே நம்ம ரேரில் பார்த்தோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டெயில் லைட் மிஸ் ஆகுது. டெயில் லைட்ஸ் வந்து இந்த இண்டிகேட்டர்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. எனக்கு கேட்டால் இது ஒரு டிஸ்அட்வான்டேஜாக நான் சொல்லலை, பட் டெயில் லைட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா பார்க்க அழகாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நம்ம இப்போ டிஎஃப்டி கலர் டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பாயிண்ட் பண்ணுறோம் இல்லையா, இதுதான் கீர் இண்டிகேட்டர். அண்ட் நெக்ஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃபியூயல் கேஜ். அண்ட் இதுதான் டேக்கோமீட்டர்.
அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்பீடோமீட்டர், அதாவது நம்ம எவ்வளோ ஸ்பீட் போகிறோன்றது டிஸ்பிளே ஆகும். அண்ட் இது பார்த்தீங்கன்னா இதுதான் டைம், அண்ட் இதுதான் ஓடோமீட்டர், அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் ஆன் ஆயிருந்தால் ஆஃப் ஆயிருக்கான்ற இண்டிகேஷன். அண்ட் இதுதான் ஸ்டாண்டில், அதாவது வண்டி ஸ்டாண்ட் போட்டு நம்ம நிற்க வச்சுருந்தோம்னா அதோட இண்டிகேட்டர். அண்ட் நம்ம டாகல் ஸ்விட்ச் யூஸ் பண்ணி ட்ரிப் 1 பார்க்கலாம், ட்ரிப் 2, ஃபியூவல் ரேஞ்ச் அண்ட் ஃபியூவல் கன்சப்ஷன் அண்ட் வோல்டேஜ், பேட்டரியோட வோல்டேஜ் பார்க்கலாம், அண்ட் இன்ஜின் டெம்பரேச்சர் நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இதில் வந்து மோட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மோட் பட்டன் வச்சு நம்ம ப்ரெஸ் பண்ணோம்னா இது பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் மோட். ஸோ டாகல் வச்சு நம்ம இன்னொரு தடவை அந்த மோட் பட்டனே அழுத்தணும்னா எக்கோ மோட், இந்த 2 மோடும் இதில் இருக்கும். ஸோ ஏபிஎஸ் ஆனில் இருக்கும். ஸோ கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ். அண்ட் சஸ்பென்ஷன் வரப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைமாக ஷோகா சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அவுட் சோர்ஸ் பண்ணி யூஸ் பண்ணியிருக்காங்க ராயல் என்ஃபீல்டு. அண்ட் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா சஸ்பென்ஷன் வரப்போ ஒரு அப்சைட் ஃபோக் சஸ்பென்ஷன், அண்ட் ரேரில் பார்த்தீங்கன்னா மோனோலிங்க் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் டயர் ப்ரொஃபைல்னு பார்த்தீங்கன்னா பெரிய டயர் ப்ரொஃபைல் கொடுத்துருக்காங்க. கான்டினென்டல் ஜிடி இன்டர்செப்டார் அதில் இருக்கிற டயர் ப்ரொஃபைல், ஒரு 650cc இருக்கிற டயர் ப்ரொஃபைல் தான் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ 120/70 17 இன்ச் ரிமும், அண்ட் ரேரில் பார்த்தீங்கன்னா 160/60 17 இன்ச் ரிமும் கொடுத்துருக்காங்க. இதமாலே ஒரு பெரிய டயர் ப்ரொஃபைல்னால நமக்கு கார்னரிங்காக இருக்கட்டும், வண்டி பெண்ட் பண்ணி ஓட்டுறப்போ ஒரு பாசிட்டிவான ஃபீல் தான் நமக்கு கொடுக்குது. ஏன்னா ஸ்லிப் ஆகிடுமோ அந்த பயம்லாம் நமக்கு தேவையே கிடையாது. ஸோ அவ்வளோ பாசிட்டிவாக இருக்குது டயர்ஸு. பிரேக்ஸ் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே டிஸ்க் பிரேக் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க, ஃப்ரண்ட்லையும் சரி பேக்லையும் சரி. ஸோ ரெண்டுமே இருக்கிறனால இது ஒரு டியூவல் சேனல் ஏபிஎஸ். அண்ட் பிரேக் பிராண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பைப்ரி பிராண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்விங்காம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய ஸ்விங்காமாகவே கொடுத்துருக்காங்க. ஏன்னா இது ஒரு ரோட்ஸ்டர்னால ப்ரெசன்ஸ் கொஞ்சம் பெரிய வண்டியாகவே இருக்கணுன்றதுக்காக நமக்கு ஒரு பெரிய ஸ்விங்காம் பின்னாடி கொடுத்துருக்காங்க. அண்ட் வீல்ஸ், ரிம்ஸ் பார்த்தீங்கன்னா அலாய் வீல்ஸ் தான் வருது, ஸ்போக்ஸ் வீல்ஸ் கிடையாது, எல்லாமே அலாய் வீல்ஸ் தான் வருது. அண்ட் எக்ஸாஸ்ட் வரப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 650cc வர மாதிரி டபுள் எக்ஸாஸ்ட்லாம் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் ஒன்றுலாம் கிடையாது, ஒரு சிங்கிள் எக்ஸாஸ்ட் சின்னதாக கொடுத்துருக்காங்க, பார்க்க அழகாக இருக்குது வண்டியில். அண்ட் இதில் இன்னொன்று யூஸ் பண்ணியிருக்காங்க, இது ஒரு 450cc இதில் ரைட் பை வயர் டெக்னாலஜி இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ மைலேஜ் பார்த்தீங்கன்னா 29.5 கம்பெனி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ என்ன கேட்டால் கரீலா 450 பார்த்தீங்கன்னா ஹிமாலயன் வந்து கம்ப்ளீட்டாக அட்வென்ச்சருங்க. ஸோ அது வந்து ஒரு அட்வென்ச்சரஸ் பைக்காகவே நம்ம சொல்லலாம். ஸோ கரீலா 450 பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ளீட் ரோட்ஸ்டர். அதாவது இந்த பைக்கை வந்து நீங்கள் சிட்டிக்குள்ளேயும் சரி லாங் ரைடும் சரி சூப்பராக எடுத்துகிட்டு போகலாம். ரோட் ப்ரெசன்ஸாக இருக்கட்டும் எல்லாமே சூப்பராக இருக்குது. என்ன கேட்டால் ராயல் என்ஃபீல்டு இந்த கரீலா 450 ஒரு யங்ஸ்டர் அட்ராக்ஷன்ஸ்க்காகவே உருவாக்குன மாதிரி நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நிறைய ரோட்ஸ்டர் பைக்ஸ்லாம் வருது. ஸோ அதில் இது ஒரு லான்ச்சாக இது பண்ணியிருக்காங்க. உண்மையிலே நல்லா இருக்குது வண்டி கரீலா 450. ஸோ இந்த வண்டி பற்றி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல் தெரியணும்னா மறக்காமல் பள்ளிக்கரணையில் இருக்கிற ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ராயல் என்ஃபீல்ட் மோட்டர்ஸ்க்கு வாங்க. அவங்க உங்களுக்கு எப்போவுமே அசிஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ பர்சனலாக நான் ஒன்று சொல்லணும், நான் போய் ஃபஸ்ட் டைம் அவங்கக்கிட்ட வண்டி இந்த மாதிரி ரிவ்யூ பண்ணணுன்னு கேட்குறப்போ அவங்க ஹெசிடே பண்ணாமல் ஒரு ஃப்ரெண்ட்லி பாண்டிங்காக நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய் பண்ணுங்க பிரதர் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் என் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ நான் உங்களுக்கு ரிவ்யூ கொடுத்துட்ருக்கேன். ஸோ எனக்கு மட்டும் இல்லை, கஸ்டமராக வர உங்களுக்கும் இதே பாண்டிங் அவங்க தருவாங்க. ஸோ மறக்காமல் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ராயல் என்ஃபீல்ட் மோட்டர்ஸ்க்கு வாங்க. ஸோ இதோட இந்த ரிவ்யூவை நான் கம்ப்ளீட் பண்ணுறேன். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.